பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் கைது மற்றும் மறைவு சார்ந்த விவாதங்கள் தென் தமிழகத்தில் காங்கிரஸ் மீதான நம்பிக்கையை வெகுவாக குறைத்தது என்பது மறுக்க முடியாத உண்மை. 1957 செப்டம்பர் 11 அன்று இமானுவேல் சேகரன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தை காரணம் காட்டி அன்றைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த சி. சுப்பிரமணியன் அவர்கள் மற்றும் தமிழக மந்திரிகள் அனைவரும் சேர்ந்து பசும்பொன் அவர்களை வீட்டுக்காவலில் அல்லது வாய்ப்பூட்டுச் சட்டம் வைக்க பரிந்துரை செய்தார்கள். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் பிரதமராக பதவி வகித்த ஜவஹர்லால் நேரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி வகித்த காமராஜரும் சேர்ந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மதுரையில் கைது செய்து 1957 செப்டம்பர் 28 அன்று கைது செய்யப்பட்டார். 1959ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அவரை நீதிமன்றம் காவல்துறை போதிய ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை, இது ஒரு பொய்யான வழக்கு என அவரை நிரபராதி என்று விடுதலை செய்தது. சிறையிலிருந்து வரும்போது நோய்வாயுடன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வெளியில் வந்தார். 1959இல் அவர் விடுதலையான போது மிக மோசமான உடல்நலத்துடன் வெளிவந்ததும் மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. சிறையில் அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் மற்றும் உணவு குறித்து மக்கள் மத்தியில் எழுந்த சந்தேகங்கள், ஸ்லோ பாய்சன் என்ற வதந்தி அல்லது சந்தேகம் தென் மாவட்டங்களில் காங்கிரஸ் மற்றும் காமராஜர் மீது ஒருவித அதிருப்தியை உருவாக்கியது. இது தேர்தல் வாக்குகளில் பிரதிபலித்தது. விருதுநகர் தொகுதியில் காமராஜரை எதிர்த்து போட்டியிட ஒரு மாணவரை தேடினார்கள். அந்த பொறுப்பு சீனிவாசனிடம் ஒப்படைக்கப்பட்டது. காமராஜர் பெரிய தலைவர், அவரை எதிர்த்து என்னால் எப்படி முடியும் என்று அவர் தயங்கியபோது அண்ணா அவருக்கு தைரியமூட்டினார். சீனிவாசன் ஒரு சைக்கிளில் சென்று வீடு வீடாக பிரச்சாரம் செய்தார். அந்த காலகட்டத்தில் விருதுநகரில் ஒரு ஆடு நின்றால் கூட காங்கிரஸ் ஜெயிக்கும் என்ற மவுசு இருந்தது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தனது நீண்டகால அரசியல் வரலாற்றில் 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முதன்முதலாக தோல்வியை தழுவினார். இந்த தோல்வி இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்த காமராஜர் ஒரு மாணவரிடம் தோற்றது இந்த தேர்தலுக்கு பிறகுதான் தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்தது. காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்த தலைவர்களிடையே நிலவிய கருத்து வேறுபாடுகள் கட்சியை துண்டு துண்டாக உடைத்தன. ராஜாஜி ஸ்வதந்திரா கட்சியை தொடங்கினார். ஈவேகி சம்பத் தமிழ் தேசிய கட்சி தொடங்கினார். ஜி.கே. மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் தொடங்கினார். வாழப்பாடி ராமமூர்த்தி இவர் போன்ற தலைவர்களும் இது காங்கிரசின் வாக்கு வங்கியை பெரிய அளவில் பாதித்தது, பலவீனப்படுத்தியது. அரசன் அன்று கொல்வான், தெய்வம் நின்று கொல்லும் என்ற பழமொழியை குறிப்பிட்டிருப்பது தேவர் அவர்களின் ஆன்மீக மற்றும் அரசியல் செல்வாக்கு மக்கள் மனதில் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது. ஒரு காலத்தில் தமிழகத்தை ஆண்ட பேரியக்கம் இன்று சில தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறும் நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு இத்தகைய வரலாற்று தவறுகளும் மக்களின் நம்பிக்கையை இழந்ததுமே அடிப்படை காரணமாக கருதப்படுகிறது.